உமா உமா எந்தி உமா? யாரு? நாதான் உமா. இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? ஏன் எழுப்புதீங்க? எவ்வளவு நேரம் தூங்குவோம் உமா? பசிக்குது, எலும்பி காப்பி கீப்பி போடுவோமா? காப்பியா? அந்த முக்கு கடையில போய் குடிங்க. என்னால எழும்ப முடியாது இப்போ. காலையில இருந்து தூங்கிட்டு தான் இருக்கா நீ உமா. இப்பவாச்சும் எலும்பா, எலும்பி காப்பி கீப்பி போடு, கொஞ்சம் சுறுசுறுப்பா இரு. இந்த பாருங்க, என்னால எழும்ப முடியாது. உங்களுக்கு காப்பி வேணுமா டீ வேணுமா? போய் அந்த முக்கு கடையில குடிச்சிடுங்க. அவ்வளவுதான். என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எங்க அம்மா வேற ஊர்ல இல்ல. எனக்கு ஒரே போர் அடிக்கி. நான் என்ன பண்ணேன்? நான் பேசாம தூங்குறேன். எனக்கு அதான் சரி. சரி, கூட ஒரு 1 மணி நேரம் வேணா தூங்கிக்க. நைட்டுக்கு என்ன பண்ண போற சமையல்? சமையல் பண்ணணுமா? அதெல்லாம் என்னால பண்ண முடியாது. வெளியில இருந்து வாங்கிட்டு வந்துருங்க. மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வந்துருங்க. என்ன உமா நீ வர வர கிச்சன் பக்கமே போக மாட்டேக்கா? இப்படி இருந்தா எப்படி நடக்கும்? ஏன் நடக்கணும்? எதுக்கு நடக்கணும்? நான் என் பாட்டுக்கு படுத்து கிடப்பேன். உங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு தலையில எழுதிருக்கா? கல்யாணம் முடிஞ்ச புதுசுல சமையல் பண்ண தெரியலனாலும் எனக்காண்டி ஆசையா சமைப்பா. ஆனா இப்போ ஆமா, நீங்க அப்பலாம் எனக்கு பாராட்டனீங்களா? இல்லல. இப்ப மட்டும் என்ன? எங்க டேஸ்ட் கிடைக்க அங்க வித்துனுங்க. ஏன் டிஸ்டர்ப் பண்ணாதே சொல்லிட்டேன். இதுக்கு தான் மட்டும் வந்து எழுப்புனீன்னா கதவு பூட்டி விடுவேன். நைட் ஃபுல்லா குளிர்ல வெளிய தான் கிடக்கணும் பாத்துக்கிடுங்க. சரி உமா, நீ எழுப்பல. நான் போய் காப்பி குடிச்சிட்டு வரேன், சரியா? கதவு பூட்டி விடாத உமா, நான் வருவேன். என்ன தூங்க முடியாவல? என்ன டிஸ்டர்பன்ஸ்? சீக்கிரமா போய் வாங்கிட்டு வாடி. ஏன் இப்படி அண்ணனடா? நீ இப்போ கடைக்கு போக சொல்லு. இந்த தடவை போறேன். அடுத்த தடவை நான் போக மாட்டேன். உன் செல்லம் அவள தான் அடுத்த தடவை அனுப்புற பாத்துக்க. சரி டீ, அடுத்த தடவை அவள அனுப்புறேன். இப்போ போ. உங்கள கடைக்கு அனுப்புறதுக்குள்ள எவ்வளவு அக்க போறா இருக்கு. சேத்த நேரம் காத்தோட உட்காருவோம். அப்படியே 2 சமையல் உரிப்பு பாப்போம். இப்படி தானே தேய்க்க சொன்னா? இந்த வீடியோல நம்ம வேப்பிலை துவையல் செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். தேவையான பொருட்கள்: வேப்பிலை, பொட்டுக்கடலை, உப்பு. சே, வேப்பிலை துவையல் கசக்காதா? வேற ஏதாவது பாப்போம். அட, என்ன ஆச்சரியமா இருக்கு. ஏய் அனு, இங்க பாருடி. என்னம்மா? இந்த பாருடி, 6 மாச பிள்ளை துணி துவைக்கி. ஏம்மா, அது ஏஐமா? அப்படினா அது ஏஐன்னு ஒன்னு இருக்கு. அது அப்படிதான். சும்மா ஏமாத்தாதடி. அந்த பிள்ளை வேலை பார்க்கறத பார்த்துட்டு உன்னை வேலை செய்ய சொல்வேன்ட்டு என்ன இப்படி ஏமாத்தியா? ஏம்மா, அதெல்லாம் உண்மை கிடையாதுமா. சும்மா அப்படியே வீடியோ எடுத்து போடுவோமா? அது எப்படி உண்மை கிடையாதுங்க? ஒரு பிள்ளைய பாக்கேன், நான் நிறைய பிள்ளைல பாத்துர்க்கேன். எல்லாம் துணி துவைக்கிறவ, பாத்திரம் கழுவுவ, சமையல் கூட பண்ணுதுவ. இருக்கிறத எடுத்து போடாவ. சும்மா எப்படி போடாவ? இனி பைத்தியக்காரின்னு நினைக்காத. புரிஞ்சுக்கமா? அது அப்படிதான். நீயே சொல்லு, எங்கயாவது 6 மாச பிள்ளை துணி துவைக்குமா? எங்க காலத்துல 6 மாச பிள்ளை துணி துவைக்காதுதான்ப்பா. ஆனா உங்க காலத்துல எல்லாம் நடக்கு. எல்லாம் தலைகீழாலாம் இருக்கு. இப்போ உள்ள பிள்ளைகள் செஞ்சாலும் செய்யும். நான் தான் சூதுவாது தெரியாம உங்களால ஒரு வேலை வாங்காம விட்டுட்டேன். அப்பவே வேலை பழக்கிருந்தா இப்ப கஷ்டப்பட்டு இருக்க மாட்டேன். என்னமா சொல்லியா நீ? ஆமா, உங்களே 6 மாசத்துல இருந்து வேலை பார்க்க வச்சிருக்கணும் பாத்துக்க. பண்ணாம விட்டுட்டேன். அதனால தான் இப்ப இப்படி உட்கார்ந்து விட்டத பார்த்து போன் நோண்டிட்டு இருக்கா. சே, நான் தான் கூறுகிட்டவளா இருந்திருக்கேன். இப்போல டைமர்லாம் என்ன அறிவா இருக்காள்வ. சரிண்ணே. ஹலோ மைசன், எப்படி இருக்க? அம்மா, இப்போ உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்லையா? இப்ப பரவாயில்ல. எங்க சொல் பேச்ச கேட்காம நீங்க தான் அங்கேயே இருக்கிய. எப்பதான் ஊர் பக்கம் வர போறீங்களே தெரியல. உங்க சொல் பேச்சு கேட்கலாம்னு முடிவெடுத்தேன். அதான் இங்க இருந்து நான் கிளம்பிட்டு தம்பி. இன்னைக்கு சாயந்தரம் அங்க வந்துருவேன். அண்ணன் கரெக்ட் சொல்லுறேனே, நாங்க வந்து பேசியேன். சரிம்மா, பாத்து வாங்க. ஒரே சோம்பலா இருக்குப்பா. இந்த அம்மா எப்ப வருவான்னு இருக்கு. நம்மள விட்டுட்டு அவ பாட்டுக்கு ஊரை பார்த்து போயிட்டா. இப்ப பேசிய ஆள் இல்ல, வம்பளுக்கே ஆள் இல்ல. அம்மா, எப்ப வருவாமா நீ? அம்மா, இவிய ஒண்ணு எப்ப பாரு காப்பிய போடு டீ போடுன்ட்டு. என்ன கதை கேட்டியா? அம்மா வரவலாம். என்ன நிஜமா சொல்றீங்க? ஆமா, நான் ஏன் போய் சொல்ல போறேன். இன்னைக்கு சாயந்தரமே வந்துருவாங்களாம். அப்பாடா, இன்னைக்கு தடபுடல சமையல் பண்ணி அம்மாவை அசத்தி புடியே. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, கடைக்கு போய் 2 கிலோ மட்டன், 1 கிலோ சிக்கன், அப்புறம் கொஞ்சம் மீன், முட்டை, காடனி எது கிடைச்சாலும் வாங்கிட்டு வாங்க. இன்னைக்கு சமைச்சு அசத்தி புடியே. என்ன சொல்லுவோமா? நீனா சமைக்க போறா? நல்லா சமைச்சிருவியா? ஆமாங்க, யூடியூப் பார்த்து எல்லாத்தையும் வகை வகையா நீங்க சமைச்சு போடுறேனாலேன்னு பாத்துக்கிட்டே இருங்க. அப்புறம் உமா, ஒண்ணு பேசாதீங்க. சீக்கிரமா போய் எல்லாம் வாங்கிட்டு வாங்க. டக்கு டக்குன்னு வேலைய முடிக்கணும். சரி. ஐயா, அம்மா வராங்க. இனிமே போர் அடிக்காது. அப்பா, ஒரு வழியா 2-3 மணி நேரத்துல எல்லாம் சமைச்சு முடிச்சாச்சு. அம்மா, இங்க பாரு, அம்மா வந்தாச்சு. என்ன மர்மங்களே, நல்லா இருக்கியா? அத்தை, நீங்களா? ஆமா, நான்தான். அவன் ஏன் பேயறது மாதிரி இப்படி நிக்கா? அது ஒண்ணும் இல்ல. அப்படியா? அந்த திறந்திருக்கிற வாயை கொஞ்சம் மூடு. வாய்க்குள்ள ஈகி ஏதாவது பேர போகுது. எங்க கொஞ்சம் உள்ள வாங்க. ராஜேஷ், பரவாயில்லையே, உன் பொண்டாட்டி இவ்வளவு சமையல் பண்ணி வச்சிருக்கா? எனக்கு ஆச்சரியம் தான். நான் கூட உனக்கு ஒண்ணு சமைச்சு தராம பட்டினி போடுறாளோன்னு நினைச்சேன். பரவாயில்லையே. எங்க வாரிக்கல இல்லையா? போ, உன் பொண்டாட்டி கூப்பிடியா? இல்லன்னா நான் வந்த முத நாளே சண்டை போட ஆரம்பிச்சிருவா. சரிம்மா, பாத்துட்டு வரேன். பார்க்க நல்லா தான் இருக்குவே. தின்னு பார்த்தா நல்லா இருக்குமான்னு தெரியலையே. ரிஸ்க் எடுக்க கூடாது. எதுக்கும் அவளே முதல்ல திங்க சொல்லுவோம். தின்னுட்டு அவன் நல்லா இருந்தானா அப்புறம் நம்ம சாப்பிடுவோம். சொல்லுமா, ஏன் கூப்பிட்டா? அம்மா வாராவேன்னு சொன்னியே. யார் அம்மா வாராவேன்னு சொன்னீங்களா? இல்ல உமா, நான் சொல்ல வந்தேன்.
நீ தான் டக்குன்னு கடைக்கு போய் அது வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பிட்டா.